ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோன்னா சுண்டைக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம். சுண்டைக்காவை பார்த்திங்கன்னா மேலே இருக்க காம்பு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தட்டி உள்ளே இருக்க விதையெல்லாம் கழுவி எடுத்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானா நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பொரிஞ்ச உடனே பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எண்ணெய் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதால அதில் நமக்கு நிறைய தெரியுது. ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், நல்ல பழமாக. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சுண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள். இப்போ இந்த சுண்டைக்காவை எண்ணெயிலே நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும். நம்ம எண்ணெயிலே வேக வச்சுன்னும் போது அதோட டேஸ்ட் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். நம்ம சிம்மர்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். சுண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே சுருண்டு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் சைஸோட ஒரு பெரிய சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் குழம்புக்கு புளி கரைசல் புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் புளிப்பு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். புளி நல்லா திக்காக கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா பார்த்திங்கன்னா சுருண்டு வரணும். இதில் போட்டிருக்க மிளகாத்தூள் பச்சை வாசனை, புளி பச்சை வாசனைலாம் போகணும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பண்ணி பார்க்கலாம். ஓகே, குழம்பு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நம்ம கம சுண்டைக்காய் குழம்பு ரெடி. சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்.